மும்மொழி கொள்கையை திணிக்கும் போது வந்த எதிர்ப்பு, அதற்கான கல்வி நிதி மறுப்பு போன்ற பல்வேறு பிரச்சனைகள்ல முன்னணியில நின்று போராடிய, துணிச்சலாக முன்னணியில நின்று போராடிய, நீதிமன்றத்தில், சட்டமன்றத்தில், மக்கள் மன்றத்தில், ஒன்றிய அரசோட கடித போக்குவரத்து மூலமாக அப்படின்னு பல முனைகள்லையும் போராட்டங்களை முன்னெடுத்த ஒரு தலைவரை, அவருடைய ஆட்சியை தொடர வேண்டாம் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லியிருக்கிறாங்கிறது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சிக்குரியது தான். அதை அவ்வளவு எளிதாக கடந்து விட முடியாது. திமுக அரசு அல்லாமல் வேற எந்த அரசு தமிழ்நாட்டுக்குள்ள இப்போ வந்தாலும் அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இயங்க வேண்டிய சூழல் தான் இருக்கு அப்படிங்கிறதையும் மக்கள் மத்தியில் பிரச்சாரத்தின் போது முன் வச்சிருக்கிறாங்க திமுக கூட்டணியினர். ஆனால் அதற்கு பிறகும் அது ஒரு பெரிய விஷயமாக மக்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போதுதான் அரசியல் அற்ற ஒரு அரசியலை இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. இங்கே மட்டும் இல்ல, 90களுக்கு பிறகு 90களில் பொருளாதார சீர்திருத்தங்கள்னு மன்மோகன் சிங், நரசிம்மராவ் கொண்டு வந்ததற்கு பிறகு இந்த ஒரு நல்ல சிஇஓ ஒருவர் இருந்தால் போதும், கோட்பாடுகள்லாம் ஒரு கட்சிக்கு தேவையில்லை, ஒரு நல்ல சிஇஓ இருந்தால் போதும், அவர் சீஃப் மினிஸ்டரா இருந்து நாட்டை நிர்வகிப்பார் அல்லது பிஎம்ஆ இருந்து நாட்டை நிர்வகிப்பார் அப்படிங்கிற மாதிரி கோட்பாடுகள் வர தொடங்கியது. சமூக நீதி, மதச்சார்பின்மை போன்ற எல்லா விஷயங்களும் 19ஆம் நூற்றாண்டுல 18-19ஆம் நூற்றாண்டுகள்ல ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து இறக்குமதியான தத்துவங்கள், அதுல பாரதிய தன்மை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் நடந்தது. ஆக பாரதிய தன்மைங்கிறது எஞ்சி யாரிடத்துல எவ்வளவு நிக்குதுன்னா, நீங்களோ நானோ பிறந்த உடனே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவோ அப்பாவோ நமக்கு சொல்லி கொடுக்குற விஷயங்கள், நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், அல்லது நாம் எந்த கோயிலுக்கு போகிறோமோ அந்த கோயிலுக்கு கூட்டு போகிறது அப்படின்னு அவங்க அறிமுகப்படுத்தி வச்ச நம்முடைய பிறப்பால் நமக்கு வந்திருக்கக்கூடிய சாதி, பிறப்பால் நாம் சேர்ந்திருக்கக்கூடிய மதம் போன்ற சிந்தனைகள் மட்டும் இருக்கு. இதை தாண்டி வேறு சில விஷயங்கள் நம்ம வெளியில படிச்சு தெரிந்து கொள்றோம் அல்லது அரசியல் கட்சிகளுடைய தத்துவங்களை தெரிந்து கொள்கிறோம்னு பார்த்தா அதற்கான வாய்ப்புகள் படிப்படியாக போய் ஒரு அரசியல், அகற்றப்பட்ட ஒரு அரசியலை முன்வைக்கும் போது மனிதர்களுக்குள்ள எஞ்சி, அவர் எவ்வளவு பெரிய படிப்பு படித்தவராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எஞ்சி இருக்கக்கூடியது அவங்களுடைய சாதிய உணர்வும் மத உணர்வும் தான் கடைசியில் ஒரு மனிதன்கிட்ட எஞ்சி நிற்குது. அப்படிப்பட்டவங்களுக்கு அறிமுகமான ஒரு விஷயமாக சினிமாவும் சேரும் போது, அல்லது இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் அவங்களுக்கு வரக்கூடிய விஷயங்களும் வரும்போது ரொம்ப எளிதாக ஆய்வு செய்து முடிவெடுக்கக்கூடிய மனநிலையிலிருந்து மனிதர்கள் மாறிவிடுகிறார்கள். அவங்க இங்க காந்தி இருந்திருக்காரு, நேரு இருந்திருக்காரு, பெரியார் இருந்திருக்காரு, அம்பேத்கர் இருந்திருக்காரு, இவங்க முன்வைத்த கோட்பாடுகள் இருந்திருக்குது. ஆனா இவ்வளவும் வேறு பெற்று இருக்கக்கூடிய மண்ணாக இதை கருதிட்டு இருக்கிற நேரத்துல அந்த மாதிரி எந்த விதமான கோட்பாடும் மற்ற கோட்பாடுகளை பற்றி எதுவும் பேசாத, அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை, நாங்க ஒரு கல்ட் அப்படின்னு சொல்லி அப்படியே டிக்ளேர் பண்ணி அந்த மரபு ரீதியாக அரசியல் கட்சிகள் எந்த கட்சிகளாக இருந்தாலும் அவங்க எடுத்த அனைத்து நடைமுறைகளையும், அந்த கட்சிகள் எடுத்த அனைத்து நடைமுறைகளையும் புறக்கணிச்சு ஒரு புதிய நடைமுறையை செயல்படுத்துற ஒரு கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்றுக்கொள்றத தவிர வழி கிடையாது, அது ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டியது இருக்குது. எப்படி அது நடக்குதுன்னு முழுமையாக வரும்போது எப்படி நடந்துக்குங்க பார்க்கலாம். நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அடுத்தடுத்த தகவல்கள் அப்படிங்கிறது வந்திருக்கிறது. தமிழ்நாட்டுல தொங்கு சட்டசபை அமையக்கூட சூழல் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. பெரிய அளவிலான நம்பர்ஸ் அப்படிங்கிறது இன்னும் அரைவாகல அப்படிங்கிறதுனால பல தொகுதிகளில் வெற்றி நிலவரங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாவேகாவினுடைய வேட்பாளர் செங்கோட்டையன் வெற்றி பெற்றிருக்கிறார். தொடர்ந்து 9வது முறையாக அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகி இருக்கிறார் என்ற செய்தியும் பார்க்கிறோம். மிக முக்கியமான ஒரு கருத்து அப்படின்னா தமிழ்நாட்டில் தொங்கு சட்டசபை அமையக்கூடுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. தற்போதைய எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா தாவேகா 111 முன்னிலை, அதிமுக 60 இடங்கள், திமுக 63 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறது. தொடர்ந்து நம்ம இது குறித்து விருந்தினர்கள்ட்ட பேசலாம். திரு மகேஸ்வரி, இப்போ நீங்க இந்த மன்னிக்கணும் சிவசங்கர், இப்போ
தொங்கு சட்டசபை அப்படிங்கறத வந்து நம்ம உருவாகும் அப்படிங்கிற முடிவுக்குள்ள போகலாமா? ஏன்னா இன்னும் பல சுற்று முடிவுகள் அப்படிங்கறது இருக்கு. 4,87,00,000 எண்ணப்படணும். அதன் பிறகுதான் அந்த முடிவுக்கு நம்ம வரணும். இப்ப 3 மணி வரைக்கும் ஒரு 3 கோடி அளவுக்கான வாக்குகள் அப்படிங்கறது என்ன முடிஞ்ச பிறகுதான் முழுமையான இதுக்கு வர முடியும் கருத்துக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மேடம் 21 எலெக்ஷன் முடிஞ்சதுல இருந்து கடைசியா நடந்த 26 எலெக்ஷன் வரைக்கும் கடுமையான கள போராட்டத்தில் நாங்க இருந்திருக்கோம். ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா சட்டசபையா இருக்கட்டும், மக்கள் மன்றமாக இருக்கட்டும், நீதிமன்றங்களாக கூட தொடர்ந்து களத்துல இருந்தோம். மக்களுக்கு எல்லா விஷயங்களும் கொண்டு போய் சேர்த்தோம். எல்லா வித தேவைகளும் பூர்த்தி செஞ்சு எந்த வித நம்பிக்கை அதுவும் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையில் இருந்தாரு. நம்பிக்கையோட இருக்க வெற்றி நமதே அப்படின்றதுதான் அவருடைய ஒரு தாரக மந்திரமா இருந்துச்சு. அது நான் என்ன சொல்றேன்னா, அரசியலை தாண்டி இளைஞர்களுக்கு அது ஒரு நம்பிக்கை. அதாவது முதல்ல நம்ம வாழ்க்கையில உயர்வோம், இதை அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். முதல்ல அது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். இளைஞர்களுக்கு அந்த நம்பிக்கை தான் நம்மளை உழைக்கிறதுக்கு தூண்டும். அதனால ஏன்னா இப்போ அவர் செய்து காட்டியிருக்கார், நான் தான் சிஎம்மா வருவேன் அப்படின்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இந்த பயணத்தை ஆரம்பிச்சார். சும்மா அவரு சொல்லிட்டு சும்மா வீட்டில் உட்கார்ல, அதுக்காக இறங்கி அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு. எவ்வளவோ எதிர்ப்புகள், எவ்வளவோ சோதனைகள், என்னென்னமோ அத்தனையும் அவர் தாண்டி இன்னைக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்காரு. அந்த நம்பிக்கைக்கு தமிழ்நாட்டு மக்கள் உயிர் கொடுத்திருக்கிறாங்க. இதுல சந்தோஷம் என்னன்னா, நாங்க சந்தோஷப்படுறதை விட இன்னைக்கு நான் காலையில 3:30 மணிக்கு எந்திரிச்சு திருத்தணி கோயிலுக்கு போயிட்டு வர்றேன். நான் அந்த சந்திக்கிற அத்தனை பேரும் துள்ளி குதிக்கிறாங்க. ஓட்டு போட்டவங்க, நாங்க ஓட்டு போட்டோம், எங்க அண்ணன் ஜெயிச்சிட்டார். அது நாங்க ஓட்டு போட்டோம், தலைவர் அதாவது மக்கள் எஜமானர்கள். நீ சரியா செய்யலையா, உனக்கு நான் தண்டனை கொடுப்பேன்னு. ஆனா இங்க அதிமுக சரியா செய்யல, அந்த மாதிரி மனநிலைக்கெல்லாம் அவங்க வரல. வந்திருந்தா அவங்க டோட்டலா ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த எதிர்ப்பு ஓட்டுகளை நாங்களும் வரணும்னு போட்டிருக்காங்க, விஜயும் வரணும்னு தான் போட்டிருக்காங்க. அப்படித்தான் நீங்க பார்க்கணும். சரி, திரு குமரகுருபன், உங்களை நான் வரவேற்கிறேன். இப்போ இந்த அமர்வுல பேசும்போது பிஜேபியினுடைய நாராயணனை குறிப்பிட்டிருந்தாரு. அவங்களுடைய தோல்விக்கான காரணத்தை பிஜேபி ஆய்வு செய்யணும் அப்படின்னு, திமுகவும் ஆய்வு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கு அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்பட்டது. ஆனா இப்போ இங்க செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள், அறிவிப்பு நடைமுறையில் இருக்கக்கூடிய பல்வேறு ஸ்கீம்ஸ், இது எதுவுமே இந்த தேர்தல்ல அப்படிங்கிறது மக்கள் அந்த ஓட்டு போடுறதுக்கான அந்த கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படலையா? எந்த அடிப்படையிலிருந்து இப்படியான ஒரு மாற்றம் அப்படிங்கறத நோக்கி மக்கள் நகர்ந்தாங்க? இல்ல, மக்கள் இந்த தடவை ஓட்டு நிதானமா யோசிச்சு சிந்திச்சு அப்படிலாம் யோசிக்கல. அவங்க முதல் எடுத்த உடனே திமுக இருக்கக்கூடாது, திமுகவோட அந்த 5 வருஷ ஆட்சி மக்கள் அவ்வளவு கொடுமையை சந்திச்சுட்டு இந்த ஆட்சி எப்போ போகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது விஜய்னு ஒரு ஃபேக்டர் வரும்போது, ஏற்கனவே அதிமுகவை பார்த்துட்டோம், திமுகவும் பார்த்துட்டோம், அதிமுக பார்த்துட்டோம், வேணாம் இப்போ புதுசாக ஒருத்தருக்கு போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி போட்டிருக்காங்களே தவிர யாரும் யோசிச்சு அந்த மாதிரிலாம் இல்லை. எப்பவுமே நடுவில் ஒரு 25% எப்பவுமே நடுவில் ஓட்டிருக்கோம். அது யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு போகும். இந்த தடவை அவங்க எல்லாரும் டெஸ்ட் பண்ணி இந்த விஜய்க்கு போட்டிருக்காங்க. விஜயோட ஒரு வெற்றியோ நான் குறைச்செல்லாம் மதிப்பிடல. ஏன்னா இந்த மாதிரி வரலாற்றுல எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் தான் முதல்ல 77 முதல்ல ஆட்சி அமைச்சு கட்சி ஆரம்பிச்சு 67-77 தேர்தல தான் தன்னோட அரசியல் பிரவேசத்தின் போது விஜய் குறிப்பிட்டுக்கிட்டே இருந்தார். 67 தப்பா சொல்றீங்க, 67 அவங்க ஆட்சி முதல்ல கட்சி ஆரம்பிக்கல. அவர் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் தான் தன்னோட ஒப்பீடா வச்சிருந்தார். அவரு இல்ல, நான் என்னோட கருத்து என்னன்னா 77 முதல்ல கட்சி ஆரம்பிச்சு அடுத்த தேர்தலில் ஆட்சியை பிடிச்சவர் யாருன்னா எம்ஜிஆர் தான். அதுக்கப்புறம் இவர் இங்க தமிழ்நாட்டுல. அதனால அந்த உழைப்பை நம்ம சாதாரண மதிப்பிட முடியாது. ஆனா அதுல ஒரு விஷயம் என்னன்னா, எம்ஜிஆர் ஜெயிப்பார்னு எல்லாருக்கும் தெரியும், பட் இவர் ஜெயிப்பார் நேற்று நைட் வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இது ரெண்டு தான் வித்தியாசம். இது ஒரு சைலண்ட் ரெவல்யூஷனை தான் நம்ம பார்க்குறோம். இதுக்கு உண்டான வெற்றிக்கு உண்டான காரணத்தையும் நம்ம யோசிக்கும் போது இந்த பக்கம் தோல்விக்கு உண்டான காரணத்தையும் கண்டிப்பாக ஆய்வு செய்து தான் பார்க்கணும். ஆய்வு செய்தால் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். எல்லாம் நான் கரெக்டாக பண்ணணும்னு நினச்சேன்னா என்றைக்குமே ஆய்வு பண்ணாமல் எதுவும் சரியாக வராது. இல்ல, இப்போ தமிழகத்துல திமுக இல்லாம வேற யார் ஆட்சிக்கு வந்தாலும் மறைமுகமா அது பிஜேபியினுடைய ஆட்சியா தான் இருக்கும் அப்படிங்கிற பரப்புரை தேர்தல் களத்துல முன்வைக்கப்பட்டது.
ஜென்ராம் கூட வந்து அது யாராக இருந்தாலும் பாஜகவினுடைய அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க. அப்ப அப்படியான ஒரு புரிதல்ல தான் வந்து விஜயனுடைய இந்த முன்னணி நிலவரத்தையோ வெற்றி நோக்கி நகர்றதையோ பார்க்கணும். இல்ல அவரு வந்து எப்படி எது எங்க போனாலும் கடைசியில கொண்டு வந்து பாஜக இணைச்சிடுவாரு. அவரோட கருத்து இந்த மக்கள்கிட்ட எங்கேயுமே பாஜக நான் பார்த்த வரைக்கும் பாஜக எல்லாம் பார்க்கல, அதிமுக எல்லாம் பார்க்கல. திமுக வேண்டாம், அடுத்தது யாருன்னு பார்த்தா நல்ல கவர்ச்சியான ஒரு தலைவர் இருந்தார், அவருக்கு எல்லாரும் போட்டாங்க. நடுநிலையான மக்கள் கூட நிறைய பேர் சிந்திச்சு வாக்களிக்கும் கூட அவங்க குழந்தைகள் சொல்றதுனால எனக்கு நிறைய பேர் சொன்னது என்னோட குழந்தைகள் ஆசைப்பட்டாங்க, என் மகன் மகள் சொன்னாதான் நான் ஓட்டு போட்டேன்னு. இந்த மாதிரி என்னோட அனுபவத்தில் தமிழ்நாடு அரசியலில் யாருமே என் பையன் சொன்னான்னு ஓட்டு போட்டதே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் விஜய்க்கு ஓட்டு போட்டது என் பையன் சொன்னான்னு பொண்ணு சொன்னாங்கன்னு, அதனால நான் ஓட்டு போட்டுச்சு. இது அவர் எப்படி எடுத்துக்கிட்டு போறாரு அப்படிங்கிறது தான் இனிமேல் விஜய் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சவால். அவர் ஆட்சி தன்னிச்சையா அமைச்சாருன்னா அவர்கிட்ட இருக்கிற சவால்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கும். ரைட், நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது வெற்றி நிலவரங்கள் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உடுமலை தொகுதியில திமுகவினுடைய மு. ஜெயக்குமார் வெற்றி பெற்றிருக்கிறார். இதற்கு முன்பாகவே பல்வேறு தொகுதியினுடைய வெற்றி மற்றும் முன்னணி நிலவரங்கள் அப்படிங்கிறது வந்து கொண்டிருக்கிறது. தற்போதைய நிலைப்படி உடுமலை தொகுதியில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போன்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் வெற்றி பெற்றிருக்கிறார். 9வது முறையாக அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாக இருக்கிறார் என்ற கருத்தையும் நம்ம பார்த்தோம். அடுத்த தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா வால்பாறையில திமுக வேட்பாளர் சுதாகர் வெற்றி பெற்றிருக்கிறார். தொடர்ச்சியாக பல்வேறு தொகுதிகளில் அந்த இறுதி சுற்று அப்படிங்கிறது எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வெளியாகி கொண்டிருக்கிறது. சிவகாசி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் தாவேகாவினுடைய கீர்த்தனா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த வெற்றி நிலவரங்களையும் முன்னணி நிலவரங்களையும் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போதைய நிலைப்படி தாவேக 111 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. திமுக 66 இடங்களிலும் அதிமுக 57 இடங்களிலும் முன்னிலை வகிக்கிறது. இந்த எண்ணிக்கை என்பது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. அரவக்குறிச்சியில் திமுக வேட்பாளர் இளங்கோ வெற்றி பெற்றிருக்கிறார். தொடர்ந்து